அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ், திரைப்பட தயாரிப்பாளர், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட மெம்பர். இன்றைக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய 77வது குடியரசு தின விழாவில் நம்ம கலந்துருக்கோம். இந்த விழாவில் திரைப்பட இயக்குனர் யார் கண்ணன் சார், லேனா தமிழ்வாணன் சார், இன்னும் பல பேர் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க. தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு உணர்வூட்டும் விதமாக எந்த பத்திரிகையாளர் சங்கமும் செய்யாத குடியரசு தின விழாவை பல ஆண்டுகளாக தொடர்ந்து டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய எல்லா விழாக்களுக்கும் வந்திருக்கேன். குறிப்பாக குடியரசு தின விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது நாட்டுப்பற்றையும், நம்மளுடைய மண்ணின் பெருமையும், நம்மளுடைய மொழியின் பெருமையும், நம்மளுடைய கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும், இதிகாசங்களையும் தொட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு நினைவூட்டும் விதமாக தான் இந்த குடியரசு தினம் அரசியல் சாசனம் எழுதிய தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. என்றுமே இது என் மண், என் மொழி, என் நாடு, என் மக்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பிலிருந்து விலகி இது நம் மண், நம் நாடு, நம் மொழி, நம்மளுடைய நாடு இந்தியான்ற உணர்வுல எல்லாரும் வரணும். கூட்டாட்சி தத்துவத்துல எல்லோரும் ஒருமைப்பாட்டுடன் நம்ம இருக்கணும். நீங்க உணர்வால, மொழியால, இனத்தால, கலையால, பண்பாட்டால எதுவா இருந்தாலும் உள்ளத்தாலும் நாட்டுப்பற்றாலும் உணர்வாலும் நாம் இந்தியர்கள் அப்படின்ற உணர்வை எல்லாரும் கொண்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குடியரசு தினத்தை நம்ம உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாள்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளரையும் சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு வரும் காலங்களில் பத்திரிகையாளர்லாம் எப்படி செயல்படணும் அப்படின்ற அந்த விஷயங்களையும் பொதுவெளியில சொல்ல வாய்ப்பு கொடுத்த டிஎஸ்ஆர் சுபாஷ்ஜி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா மக்களும் நாட்டுப்பற்றுடன், நம்முடைய மொழிப்பற்றுடன், இனப்பற்றுடன் இருப்பது மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள், நாம் எல்லாம் பாரத தாயின் குழந்தைகள், நாம் எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்ற உணர்வை நோக்கி நகரணும் அப்படின்னு வேண்டி கேட்டு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த இந்த சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த்.